அனைவருக்கும் வணக்கம். அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில் நாம் இன்று காண இருப்பது 31வது பாடல். முன்பாட்டில் அவர் உமையவளே என்று முடித்தார். அந்த சொல்லையே அந்தாதியாக்கி உமையும் உமையொரு பாகனும் ஏக உருவில் வந்திங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார். இனி எண்ணுதற்கு சமயங்களும் இல்லை, ஈன்றெடுப்பாள் ஒரு தாயுமில்லை, அமையும் அமையுறு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே. உமையும் உமையொரு பாகனும் ஏக உருவில் வந்திங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார். இனி எண்ணுதற்கு சமயங்களும் இல்லை, ஈன்றெடுப்பாள் ஒரு தாயுமில்லை, அமையும் அமையுறு வேளியர் மேல் வைத்த அமையுறு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே என்று பாடுகிறார். உமையானவள் உமாதேவி எல்லா ஒலிகளையும் ஆக்கி பயன் கொண்டவள். உமையொரு பாகனான சிவபெருமான், பாகன் என்றால் ஆளுபவன் என்று பொருள். உமையை ஆளுபவன் உமையொரு பாகன். அர்த்தநாரியாக இருவரும் சேர்ந்து ஓர் உருவில் வந்து இங்கு எமையும் தமக்கன்பு செய்து வைத்தார். இப்படி இருவராய் இல்லாமல் ஒருவராய் வந்து என்னையும், அதாவது என்னையும் ஒரு பொருட்டாக கருதி என்று பொருள், எமையும் என் மனதை கவர்ந்து எனக்கு அன்பு கொள்ள செய்தார். இனிமேல் நான் எண்ணுதற்கு வேறு எந்த சமயங்களும் இல்லை. சமயம் என்பது எனக்கு நேரமும் இல்லை என்று பொருள். பிற சமயங்களையும் நான் சாரேன் என்பது பொருள். எனக்கு இனிமேல் எண்ணுதற்கு சமயம் இல்லை. உரிய நெறி எனக்கு கிடைத்து விட்டது. அந்த நெறியிலேயே நான் உய்வேன். இவர்கள் என்னை ஆட்கொண்டு விட்டதினால் இனி எனக்கு எந்த ஒரு கருப்பையிலும் வாசம் கிடையாது. என்னை ஈன்றெடுக்க இனி எந்த தாயும் கிடையாது. ஒரு பெண் எப்படி தாயாவாள் என்றால் கருப்பையில் ஏதாவது ஒன்று வந்து வாசம் செய்யும் போது, ஒரு உயிர் வந்து தங்கும்போது. இப்படி என்னுடைய உயிர் இனிமேல் எந்த தாயின் வயிற்றிலுமே செல்லப் போவதில்லை. எனவே எனக்கு இனி பிறவி இல்லை என்று கூறுகிறார். அமையுறு தோழியர், பெண்களின் அழகு காரணமாக இனிமேல் எனக்கு அதுவும் கிடையாது. இந்த பிரிவு என்னிடம் கிடையாது. இவ்வாறு நான் வந்து இறைவனை மட்டுமே சார்ந்தவன். எனக்கு அவருடைய அருள்கள் இருப்பதினால் எனக்கு இனிமேல் காமம் விளையப் போவதில்லை, காதல் விளையப் போவதில்லை, எனக்கு இனிமேல் பிறவி கிடையாது என்பதை மிகவும் அழுத்தம் திருத்தமாக பாடுகிறார். உமையும் உமையொரு பாகனும் ஏக உருவில் வந்திங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார். இனி எண்ணுதற்கு சமயங்களும் இல்லை, ஈன்றெடுப்பாள் ஒரு தாயும் இல்லை, அமையும் அமையுறு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே என்று மிகவும் அழகாக இந்த பாடலை பாடுகிறார் அபிராமி பட்டர். காமத்தை நாம் அடக்க நினைத்தாலும் ஆண்டவன் அருள் இருந்தால் மட்டுமே எதையுமே அடக்க முடியும் என்பது இந்த பாடலின் பொருளாக அமைகிறது. ஆண்டவன் அருள்.